வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற முக்கியமான அப்டேட்ஸ் அண்ட் நியூஸை வந்து எடுத்துருவோம். எல்லா அப்டேட்டுமே வந்து நான் டெலிகிராமில் வந்து கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். ஓகே, நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரீ தான். இதில் வந்து எல்லா அப்டேட்டும் அப் டு டேட் கொடுத்துக்கிட்டே தான் வரேன். ஓகே, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரிசல்ட்டில் என்னென்ன இம்பேக்ட் நடந்திருக்கு, அதாவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டாக் ஏறி இருக்குது இறங்கியிருக்கு, ஐடி ஸ்டாக்ஸ் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, ஐடி ஸ்டாக்ஸ் அண்டர் ப்ரெஷரு, இந்திய ரூபாயின் மதிப்பு எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, அந்த மாதிரி எல்லா தகவல்களுமே நமக்கு அப்டேட்ஸில் என்னென்ன வருதோ அது எல்லாமே கொடுத்துட்டு தான் வரேன். ஓகே, அதனால் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். என்னுடைய ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு யாராவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா அவங்களுக்கும் வந்து அதை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போ வந்து இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் 203 புள்ளிகள் வந்து நமக்கு டவுன் ஆகிருக்குங்க. ஓகே, நேற்றுக்கு பார்த்தோம் 300 புள்ளிகள் வந்து நிஃப்டி டவுன் ஆகிருந்தது. இன்றைக்கி வந்து 200 புள்ளிகள் வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் டவுன் ஆகிருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து நிஃப்டி இறங்குமுகமாக தான் இருக்குது. மேஜர் ரீசன் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதை கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு நேற்றுக்கு வந்திருக்கிற நியூஸ் என்னென்னா, எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, இந்த மெட்டல்ஸ்க்கு வந்து எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆகுறாங்க. ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன், மேஜர் ரீசன் ஜியோ பொலிட்டிக்கல். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கோல்டு அண்டு சில்வரில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிது நேத்திக்கு. ஸோ அதனால் நேத்திக்கே பார்த்தீங்கன்னா சில்வரில் 6% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே ரிஃப்ளெக்ஷன் தான் இன்றைக்கி சில்வர் பீஸில் ஒரே நாளில் இன்றைக்கி 6% ஏற்றம் கொடுத்துருக்கு. சில்வர் பீஸ் வந்து இந்த மாதம் நேரோ ரேஞ்சு, சில்வர் வந்து இந்த மாதம் நேரோ ரேஞ்சு. ஸோ நேரோ ரேஞ்சில் கேப் அப் வந்து கொடுத்துருக்குறாங்க. கேப் அப்பில் வந்து 6% இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. கோல்டு பீஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிருக்கு கோல்டு பீஸ். ஓகேவா? ஸோ அப்போது மார்க்கெட் நமக்கு இறங்கிட்டு வருது, க்ரூட் ஆயில் விலை ஏறிக்கிட்டே வருது, கோல்டு அண்டு சில்வர் ஏறிக்கிட்டே வருது. இதை வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்தது க்ரூட் ஆயிலை பொறுத்தளவில் நமக்கு ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன் என்னென்னா, பிரெண்ட் க்ரூடு யூகே ஆயில் பார்த்திங்கன்னா 104, 105 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, $104 இல்லைனா $105 இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்து நமக்கு என்ன ஆச்சுன்னா $115 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குச்சு. அப்புறம் திருப்பி 115 போச்சு, திருப்பியும் கீழே இறங்குச்சு, திருப்பியும் 105 இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்குது. ஸோ அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்க நமக்கு பிரெண்ட் க்ரூடு வந்து விலை ஏறிக்கிட்டே தான் வரும். பிரெண்ட் க்ரூடு விலை ஏறும் பொழுது நமக்கு மார்க்கெட் இறங்கிக்கிட்டே தான் வரும். இதுதான் வந்து சினாரியோ. ஓகே, இப்போ அடுத்தது நமக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற இன்னொரு முக்கியமான விஷயம், ரிசல்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற அப்டேட் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சர்க்யூட் லிமிட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு, அதையும் வந்து பார்த்துருவோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஏர்னிங் ஃபோக்கஸ். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த இந்த கம்பெனிகள் எல்லாமே இன்றைக்கி ரிசல்ட்டுங்க. டாடா பவர், டெக்ஸ்மோக்கோ ரயில், தாமஸ் குக்கு, பாரத் பிஜிலி, பர்கர் பைன்ஸ், பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா, போரோசில் ரினியூவபிள்ஸ், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், ஓகே, அதுக்கப்புறம் கோஹான்ஸ் லைஃப் சயின்சஸ், டிக்ஸான் டெக்னாலஜிஸ், டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ், எவ்வளோ கம்பெனி பாருங்கள், ஐநாக்ஸு, இந்திரபிரசாத்தா மெடிக்கல் கார்ப்பரேஷன், கல்பாதர், கேபிஆர் மில்லு, எம்டார் டெக்னாலஜிஸ், மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நசாரா டெக்னாலஜிஸ், என்ஐஐடி, ரிலிகேர் என்டர்பிரைசஸ், சேஷாயி பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் டாடா பவர், டெக்ஸ்மோக்கோ, தாமஸ் குக்கு, டோரண்ட் பவர், விகார்டு, வினாத்தி ஆர்கானிக்ஸ், இது எல்லாமே இன்றைக்கி ரிசல்ட் வர வந்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இப்போ ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் போஸ்ட் மார்க்கெட் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வந்து நமக்கு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் நெட் ப்ராஃபிட் வந்து 8.9% வந்து டவுன் ஆகிருக்கிறதா போட்டிருக்காங்க. ரெவின்யூ வந்து 41% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து ஒய்ஓஒய் டேட்டா, இயர் ஆன் இயர் டேட்டா. ஓகே, அடுத்தது ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் டவுனு, ரெவின்யூ 10% அப்பு, நெட் ப்ராஃபிட் வந்து 36% வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ நெகட்டிவில் தான் இது வந்து போகும். அடுத்து சத்தின் கிரெடிட் கார்டு நெட் ப்ராஃபிட் வந்து 21 crore 162 crore வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து மல்டிஃபோல்டு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸை வந்து சத்தின் கிரெடிட் கார்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் நெட் ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரெவின்யூவும் 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது ஜேபிஎம் ஆட்டோ, இதுவும் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 11% நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரெவின்யூ வந்து 12% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிர்மா எஸ்ஜிஎஸ் வந்து நெட் ப்ராஃபிட் 54% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க சிர்மா. ஓகே, ரெவின்யூ வந்து 58% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
அடுத்தது ஆனந்த்ராஜ் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட்டு 23% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிரதீப் பாஸ்பேட்டு ரெவென்யூ 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆகிருக்கு. அப்புறம் முக்கியமான நிறுவனங்கள் ஜேபி கெமிக்கல்ஸ் நெட் ப்ராஃபிட் டவுன் 30%, ரெவென்யூ வந்து டவுன் 4.8% கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஆர் இன்ஃப்ரா நெட் ப்ராஃபிட் டவுன் 48% டவுன் ஆகிருக்கு, ரெவென்யூ அப்பா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க 9%. நுவாமா வெல்த் நெட் ப்ராஃபிட் வந்து 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டோட்டல் இன்கம் வந்து 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது இல்லாமல் நமக்கு இன்றைக்கி போர்ட் மீட்டிங்கில் போரோசில் ரினியூவபிள்ஸ், இண்டஸ் இன்ஃப்ரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபண்ட் ரைசிங் இருக்குது. ஸோ ஃபண்ட் ரைசிங்கை வந்து நம்ம பயன்படுத்த முடியுமான்னு பார்க்கணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான டேட்டா அது. ஓகே, ஏன்னா எஸ்பிஐலாம் பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பேங்காக இருக்குது. அதனால் ஏதாவது வாய்ப்பு கிடச்சுன்னா டக்கு நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிறதுக்கு பார்க்கணும். அடுத்து 20%லேருந்து 10% ப்ரைஸ் பேண்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா எல்ப்ரோ இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்திருக்கு. அதே மாதிரி ஏஎஸ்எம் ஃப்ரேம்வொர்க்லேருந்து வெளியே போனது ஓரியன்ட் டெக்னாலஜிஸ், அது வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். பேன் பீரியடில் செயில் அப்படின்ற ஒரு கம்பெனி மட்டும் இன்றைக்கி F&O பேண்டில் இருக்குது. இது இல்லாமல் நமக்கு வந்து நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை விட நீங்கள் இந்த ப்ரைஸ் பேண்டை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த ப்ரைஸ் பேண்டு டேட்டா வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே, சரிங்களா? இது வந்து 20%லேருந்து 10% கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பேராமவுண்ட்டு, சன்ஃப்ளாகு அதெல்லாம். அடுத்து ப்ரைஸ் பேண்ட் வந்து 10லேருந்து 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது பாருங்கள். ஆம்னிடெக் இன்ஜினியரிங் 10லேருந்து 20 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நோட் பண்ணணும். ப்ரைஸ் பேண்டு 10 to 5 ஆர்பிஎஸ்ஜி இது வந்து ஓகே. அடுத்தது 5லேருந்து 10% ஆகிருக்கிறது அனோந்திதா மெடிக்கேர் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது ஆம்னிடெக் இன்ஜினியரிங், இது ப்ரைஸ் பேண்ட் வந்து 10 to 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமான டேட்டாவாக இருக்குது. இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது விப்ரோ வந்து ஏன் சார் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. விப்ரோவில் அவங்களோட சிஎஃப்ஓ வந்து 75,000 பங்குகளை வந்து விற்றுருக்காங்க ₹200 ப்ரைஸ்க்கு. அப்படின்னா எவ்வளோனா 1.5 கோடி ரூபாய்க்கு வந்து ஸ்டாக்ஸை விற்றுருக்காங்க, 75,000 குவான்டிட்டி. அது வந்து நல்ல ஒரு செல்லிங் பவுண்டை கொடுத்துருச்சு. அதனால் விப்ரோ வந்து நல்லாவே இன்றைக்கி வந்து இறங்கியிருக்கு. இது கூடிய சீக்கிரம் ரீபவுண்ட் ஆகும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது சும்மா அந்த அந்த டெம்பரவரி நியூஸ் தான் இது. அதில் பைபேக் வந்து ₹250 கொடுத்துருக்காங்க விப்ரோக்கு. ஓகேவா? அது வந்து இன்னொரு ஒரு 3 to 4 monthஸில் அந்த ரெக்கார்ட் டேட்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். 3 months ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு எப்படி இருந்தாலும் அந்த விப்ரோ அந்த பைபேக் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ₹250 பைபேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. 5%, 5.32% வரைக்கும் பைபேக்கோடைய பர்சன்டேஜ் வருது. இப்போ 100 ஸ்டாக் வச்சுருந்தாங்கன்னா 5 ஸ்டாக்ஸ் வந்து பைபேக்கில் எடுக்கிற மாதிரி மினிமம். ஓகே, ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அந்த விப்ரோவுடைய சிஎஃப்ஓ ஸ்டாக்ஸை விற்றது தான் வந்து இந்த 2-3 நாளாக கண்டினியூஸாக விற்றுக்கிட்டே இருக்காங்க 75,000 குவான்டிட்டி. அதனால தான் அந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தது. பார்ப்போம் இனிமேல் அது ரெக்கவர் ஆகுதான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு மேஜர் நியூஸாக இருக்குது விப்ரோக்கு. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ருப்பி வந்து ஆல் டைம் லோவில் வந்து இருக்குங்க. $95.63 கொடுத்தா தான் ஒரு டாலர் வாங்க முடியும். நம்ம எதையுமே பண்ண வேணாம் போலங்க, வெறும் US டாலர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து நம்மளோட இன்ஃப்ளேஷனை நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவில் தான் இருக்குது டாலரோட விலை. $85 இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக $80 இருந்துச்சு, 82 வந்துச்சு, 83 வந்துச்சு, 84 வந்துச்சு, 95 வந்துருச்சு. இப்போ அடுத்தது $100 நோக்கி டாலர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது. $120 போயிடும்னு நினைக்கிறேன். அதனால் டாலர் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாங்கி வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாங்கி வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு தோணுது. டாலரை வாங்கி வச்சுக்கிறதுக்கு என்ன நல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லோரும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, ஃபாரெக்ஸில் போகாமல், ஓகே ஃபாரெக்ஸில் போய்ட்டு ஃபியூச்சர்ஸில் பண்ணாமல் டாலரை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, வேறு ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத சொல்லுங்கள். அதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க. வாஸ்கான் இன்ஜினியரிங் வந்து 4% வந்து டவுன் ஆகிருக்கு, ரெவின்யூ ட்ராப் நடந்திருக்கு. அதனால் அந்த ஸ்டாக்கும் வந்து 4.98% டவுன் ஆகிருக்கிறதா வந்து நமக்கு சிஎன்பிசியில் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி டாப் கெய்னரை பொறுத்தளவில் ஆயில் இந்தியா, ஓஎன்ஜிசி, ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ரா, டாடா கெமிக்கல்ஸ், இந்துஸ்தான் ஜிங்க் இருக்குது. 5 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க் வந்து 7% ஏற்றம் கொடுத்துருக்கு, பெரிய விஷயங்க. ஆயில் இந்தியா இன்றைக்கி ஒரே நாளில் 6%. ஓகே, ஸோ இது இல்லாமல் நமக்கு வேறு என்ன முக்கியமான டிவிடெண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துருவோம். டிவிடெண்ட்டை பொறுத்தளவில் இன்றைக்கி எக்ஸ்டேட் பார்த்திங்கன்னா கோட்ரேஜ் கன்சியூமர் இன்றைக்கி டிவிடெண்ட்டு, என்ஆர்பி பியரிங்ஸ் இன்றைக்கி வந்து டிவிடெண்ட்டு எக்ஸ்டேட்டு. அது இல்லாமல் வந்து ஓப்ராய் ரியாலிட்டி 14 எக்ஸ்டேட்டு, என்ஆர்பி பியரிங்ஸ் நாளைக்கு எக்ஸ்டேட்டு, புரூக்ஃபீல்டு இந்தியா நாளைக்கு 14 வந்து எக்ஸ்டேட்டு டிவிடெண்ட்டுக்கு, ஆனந்த் ரெதி வெல்த்து மே 15 வந்து
எக்ஸ்டேட் போனஸ் ஏதாவது கம்பெனி கொடுக்குறாங்களா? ஆப்டஸ் ஃபார்மா இன்றைக்கி போனஸு. அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஏதாவது போட்டிருக்காங்களா? தேவ் லேப்டெக் வெஞ்சூர்ஸ் மே 15 ஸ்ப்ளிட் போட்டிருக்கிறாங்க. ஸோ அது பார்க்கணும். ஐபிஓவில் இப்போதைக்கு சிம்கா அட்வர்டைஸ்டிங் பப்ளிக் இஷ்யூ வந்திருக்கு. ஆர்எஃபிஎல் ஃப்ளெக்ஸி பேக் பப்ளிக் இஷ்யூ இருக்குது. கோல்டு லைன் ஃபார்மா பப்ளிக் இஷ்யூ இருக்குது. ஸோ நேற்றுக்கு வந்து நமக்கு பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்களா, அதை திருப்பியும் அவர் வந்து ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பெட்ரோல் கன்சப்ஷன் பெட்ரோலை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பெட்ரோலுடைய யூசேஜை குறைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தங்கமும் உள்ளே வரனால தங்கம் கொஞ்சம் வேகமாக ஏறாமல் அப்படியே நிற்கிது. அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிட்காயினை பொறுத்தளவில் $81,274 அப்படின்ற லெவலில் பிட்காயின் இருக்குது. டான் காயின் கொஞ்ச நாளாக வந்து ஏற்றம் கொடுத்துட்டு இருந்தது. ஒரு 3 நாளில் டபுள் ஆச்சு. ஓகே, ஏன்னா அந்த டெலகிராமோட சிஇஓடைய அனௌன்ஸ்மெண்ட்டுனால டான் காயின் வந்து பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்துச்சு. ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிரிப்டோவில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். மற்றபடி நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது. 104ல் இருக்குது. வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் நான் இமீடியட்டாக அந்த டெலகிராம்லேயும் போஸ்ட் பண்ணிடுறேன். வீடியோவும் வந்து பதிவு பண்ணிடுறேன் அப்டேட்ஸை. ஸோ எல்லாமே கண்டினியூவாக ட்ரேடிங் மட்டுமே பண்ணிகிட்ருக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் இன்வெஸ்டராக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரேடிங்க்கு ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க. இப்போ 10 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா 8 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் ஒரு 2 லட்ச ரூபா வந்து ட்ரேடிங்க்காகவும் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுவும் ட்ரேடிங் செட் ஆகலைன்னா நீங்கள் விட்டுறலாம். ஏன்னா ட்ரேடிங்கில் வர இன்கமும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வர இன்கமும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஓகே, நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரேடர், நல்ல ஹைலி நாலேஜபிள் ட்ரேடர் அப்படின்னா மட்டும் பண்ணால் போதும். மற்றபடி சும்மா ஆஃபீஸ் போய்கிட்டே ட்ரேட் பண்ணுறது, இல்லை ப்ரொஃபஷனல் வேறு ஒரு நல்ல ப்ரொஃபஷனலில் இருந்துக்கிட்டே வந்து டெய்லி ட்ரேடிங் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ட்ரேடிங்கில் வந்து அந்த மாதிரி அந்த அளவுக்கு பெரிய இன்கம் எடுத்தவங்க ரொம்ப கம்மி. இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஓரளவுக்கு எடுப்பாங்க. ஏன்னா நம்ம போட்டுட்டோம்னா இன்றைக்கி இருந்தாலும் அது ஏறும், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதனால் ஒரு முதலீட்டாளராக இருக்கிறது தான் வந்து நமக்கு நல்லது. நீங்கள் ட்ரேடராக வரணும் அப்படின்னா அதை ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு முழு டெடிகேஷனோடு வரணும். எல்லாருமே ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்மளால் நஷ்டத்தில் கொண்டு போய் தள்ளி விட்ருவோம். அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன் கமெண்ட்டில். அதை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.